இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதே சொல்லியிருப்பாங்க ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மக்களுமே இங்கே சமம் தான், யாருக்குமே நம்ம வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் எந்த அளவுக்கு போய் அப்படின்னு சொல்கிறத வெறும் ஒரு 3 செகண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாய், வேர்ட்ஸ்லேயே அப்படின்னு கேட்டால் இல்லை, எக்ஸ்பிளைன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும் ஏன் அந்த வார்த்தையை வந்து நான் பொய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த பாஸ்போர்ட்டை வச்சு, அதாவது இது யூஎஸ்ஏட பாஸ்போர்ட், ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலான்னு கேட்டால் ஃப்ரீ வீசாவில் இந்த பாஸ்போர்ட்டை வச்சு உங்களால் 188 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ண முடியும். பட் இந்த பாஸ்போர்ட் இருந்தால், இது ஸ்ரீலங்காவோட பாஸ்போர்ட், நாட்டுற எல்லாமே அழிஞ்சிட்டு, பிகாஸ் அந்தளவுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் வச்சு கிட்டத்தட்ட 19 நாட்டுக்கு தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு ஹியூமன்ஸை எந்த அளவுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிற ஒரு பர்சன் கிரைம் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் இந்த பர்சன் கிரைம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோம், இந்த பர்சன் கிரைம் பண்ணலைன்னு வச்சுக்கோம். இவங்களுடைய நாட்டு சிட்டிசன்ஷிப்பை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு சிறந்த பர்சனா டூரிஸ்ட்டுக்கு, இல்லை வேறு ஒரு நெகட்டிவான பர்சனா அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஜோர்ஜியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணேன் இந்த பாஸ்போர்ட்டோட. பட் இந்த பாஸ்போர்ட் இருந்தால் அந்த கண்ட்ரிக்கு போய் இயலுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக போக முடியாது. நீங்கள் உள்ளுக்குவே போக முடியாது, அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஈவன் விசா கூட இப்போதைக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரெஸ்ட்ரிக்டடில் தான் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட அதை குவரி எடுத்திருந்தேன். பட் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், நான் யூஸ் பண்ணது அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு கட்டாருடைய ஐடியை தான் யூஸ் பண்ணேன். கட்டாருடைய ஐடி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்டை தான் அந்த ஐடி. அதாவது அங்கே நாட்டுக்குரிய சிட்டிசன்ஷிப் கூட இல்லை. ஒரு கட்டார் ஐடிக்கு இருக்கக்கூடிய பெருமதி கூட இந்த பாஸ்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஐடியை வச்சு தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கே போன உடனே இந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் கட்டாரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ப்ரூஃபை காட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் ஐடியை வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய பாஸ்போர்ட்டையும் அந்த ஐடியையும் போய் அவங்க ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து போலீஸ் வந்தாங்க, அதாவது இமிக்ரேஷன் போலீஸ். அவங்க வந்து என்கொயரி பண்ணாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எவ்வளோ $, கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுருக்கீங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்களா, எல்லா விஷயமே குவரி எடுத்தாங்க. நான் எல்லாமே சொன்னதுக்கு பிறகு வந்து நான் வந்து அதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ அது கன்செப்ட் கிடையாது. பட் இதுக்கு முதலே என்னோடய கியூக்கு முன்னுக்கு நிறைய யுனைடெட் ஸ்டேட், யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வித கேள்விகளும் கிடையாது. இமிக்ரேஷனில் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க, அவங்க எங்கள் பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, சீல் பண்ணாங்க, உள்ளுக்கு விட்டாங்க. வெல்கம் டு த ஜோர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு விட்டாங்க. பட் இந்த பாஸ்போர்ட் நாம வச்சிருக்கிறதால மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சு. மேபி அவங்க கிரைம் பண்ணியிருக்கலாம், மேபி பண்ணாமலும் இருக்கலாம். பட் அந்த சிட்டிசன்ஷிப் வைஸில் அவங்க அதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாக எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது குறை சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்குமே வந்து ரேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்போர்ட்டை வெல்த்துக்கு ஏற்ப. ஜென்ரலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லா நாடுகளுமே இல்லை, எல்லா மனிதர்களுமே சமனாக மதிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நம்ம டூரிஸ்ட்டாக போனதால் நமக்கு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணதால். இதே இது பிஸ்னஸ் மீட்டிங்கோ இல்லை வேறு பர்பஸுக்கு அவங்க போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் அரௌண்ட் அதில் ஒரு 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது உண்மையிலேயே சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க சீல் பண்ணி ஒரு உள்ளுக்கு அனுப்புறதுன்னு சொல்கிறது. பட் அவங்க அவ்வளோ டிலே பண்ணதுக்கு ரீசன் இந்த பாஸ்போர்ட்னால தான். இதே இது ஒரு பிரிட்டிஷ்மேனாக இருந்திருந்தா, இல்லை யுனைடெட் ஸ்டேட்லேருந்து அவங்க வந்திருந்தா சிம்பிளாக அவங்க உள்ளுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு பிறகும் அவங்க விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. நான் உள்ளுக்கு என்டர் ஆகினதுக்கு பிறகு, நான் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளுக்கு போனதுக்கு பிறகு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஸ்ரீலங்காலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு செக்கிங் பண்ணாங்க, லக்கேஜஸ் எல்லாத்தையுமே. ஜென்ரலாக செக்கிங்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. பட் நான் இங்கே வர கன்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறது சுத்தம் பொய்யான ஒரு விஷயம். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். ஒவ்வொரு நாட்டுக்குரிய பாஸ்போர்ட்டும் வந்து வேறு மதிப்பை வந்து கொடுக்கும். ஸ்ரீலங்காவில் இருந்தோ இல்லை ஏஷியா கண்ட்ரீஸில் இருந்தோ நிறைய பேர் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு போய் அந்த பாஸ்போர்ட்டில் பெரிய ஒரு மோகம் கொண்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், 188 நாடுகளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் விசாவே இல்லாமல் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இதுக்கு வெறும் 19 நாடு தான். ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய பாஸ்போர்ட் வெல்த் எல்லாமே இருக்குது. இதுலேயுமே பாஸ்போர்ட்லேயுமே 3 டைப் ஆஃப் பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இதுதான் நம்ம நார்மல் சிட்டிசன்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட். இது எல்லா கண்ட்ரிலையும் அதே செட்டப்ஸ் இருக்கும். ஜென்ரல் பீப்புளுக்கு ஒரு நார்மல் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. அந்த நம்பரே வந்து எண்ணில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில், ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ இதே இது ராஜாங்க
பாஸ்போர்ட்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதுக்கு இதை விட பவர் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க ஒன் அரைவலில் போகிறதுக்கான சில பர்மிஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஹையஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வேற ஒரு பாஸ்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் இந்த டைப் ஆஃப் பாஸ்போர்ட் மட்டும் கிடையாது, மொத்தம் 3 டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதுக்கு பிறகு நம்ம ஜோஜோவில் என்டர் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் எந்த வித பிரச்சனைகளும் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை பெரும்பாலும். பட் நாங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஸ்கின் கலரை வச்சு அங்கேயும் சில ஆட்கள் மட்டும், பெரும்பாலும் கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது, ஒரு லெஸ் தென் 10% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க மட்டும் அந்த ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் கருப்பானவங்க இருந்தால் அவங்களுக்கு பக்கத்தில் சில ஆட்கள் இருக்க மாட்டாங்க, வயசான ஆட்கள் மட்டும். நியூ ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. பட் அதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அப்படி ஒரு இஷ்யூஸும் இருந்துச்சு. பட் ஜென்ரலாக எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸ்கின் டோனில் எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையே வரல. ஏன்னா லுக்கபாவில் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் ஜென்ரலாக ஒரு கருப்பான ஒரு பர்சன் இருக்கிறாரு சொன்னால் அவங்கள கொஞ்சம் பார்க்குற விதம் வந்து வித்தியாசமாக. இது ஜோர்ஜியான்னு மட்டும் கிடையாது, மெஜாரிட்டி யூரோப்பியன் கண்ட்ரியில் அந்த பிரச்சனை இருக்குது. ஈவன் பிளாக் லைவ் மேட்டர்ஸ்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்டில் கூட அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது சில மக்கள் அப்படி இருக்கிறது காமன் தான். கிட்டத்தட்ட 4 நாட்டுக்கு மட்டும்தான் நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரோல் பண்ணதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரோல் பண்ணாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாத எவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹோல் பாயிண்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பொய்ன்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நான் மறுபடியும் போனது வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்தியாவுக்கு இப்போ ரீசன்ட் பீரியடில் தான் போயிருந்தோம். அதுலேயுமே ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு. அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ரொம்ப க்ளோசஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழ் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் லிட்டரலி அங்கே போய் ஒரு இடத்துல நான் ஸ்டே பண்ணுறதுக்கு கேஷ் இருந்தோம், அதாவது என்கிட்ட காசு இருந்தோம். பட் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிக்கல பிகாஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லி. ஜென்ரலாக ஒரு செக்கிங் போடுற மாதிரி நான் புக்கிங் போடுவேன் ஓயோவில், இல்லை வந்து booking.comல போட்டேன். 2 பிளாட்ஃபார்மையும் ட்ரை பண்ணேன். புக்கிங் போட்டுட்டு அந்த பிளேஸுக்கு போனதுக்கு பிறகு எல்லாமே டீடைல்ஸும் எடுத்ததுக்கு பிறகு ஐடி கார்டு ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த டைமில் நம்மளோட பாஸ்போர்ட் கொடுக்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக நம்ம ஃபேஸ்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லக்குள்ள நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன அது நம்ம ஏதாவது தப்பு பண்ணினோன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு நாட்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறதால அதை ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே அந்த கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். அதுலேயுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், சென்னையை தாண்டி பெரும்பாலும் வெளியே சைடுக்கு போய்த்துறாதீங்க. பிகாஸ் வந்துட்டு அங்கே சில இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸ்ரீலங்கன்ஸுக்கு மண்ணடின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் உண்மை. நான் அந்த இடத்துக்கும் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நிறைய மக்கள் வந்து வரவேற்றாங்க. அதாவது ஸ்ரீலங்கன்ஸ் சொன்னாலே ட்ரீட் பண்ணுற விதம் நல்லா இருந்துச்சு. ஒரு டிபெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டு தான் இருக்குது. அண்ட் ஜென்ரலி கட்டார்லேயும் நான் இருந்திருந்தேன். கட்டார்லேயும் வந்துட்டு அதே விஷயங்கள் இருக்குது. கட்டாரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கட்டார் நேஷனல்ஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸுக்கு பெரும்பாலும் கிடையாது. அதனுடைய நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது நமக்கே ஃபீல் ஃப்ரீயாக விளங்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே இப்படியான சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆல் ஹியூமன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் இருக்கலாம், உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஸ்டோரி. அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அப்போ நானும் ரீட் பண்ணுவேன், மற்ற வியூவர்ஸும் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கொள்ளையிலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் ட்ராவல் பண்ணக்குள்ள என்னென்ன இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஜென்ரலான ஒரு விஷயம் தான். பட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டிய விஷயம். இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நிதர்சனம். அதையும் சேர்த்து காட்டிடலாம். ஏன்னா காட்டுற ஐடியா இல்லை எடுத்துகிட்டு வரல. அதுக்கு பிறகு அங்கால இருப்பாங்க யாரு, உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, நான் வந்து